வெல்கம் டு மன்சூர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சுவையான ஸ்வீட் வந்து பண்ண போகிறோம், பாசுந்தி. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு பேன் எடுத்திருக்கேன். அதில் வந்து 1/2 லிட்டர் வந்து பசும்பால் வந்து ஆட் பண்ணுறேன். நீங்கள் பசும்பால் கிடைக்கல அப்படின்னா பாக்கெட் பால் கூட ஆட் பண்ணிக்கலாம். பாக்கெட் பால் ஆட் பண்ணும்போது நீங்கள் நல்லா ஃபுல் க்ரீமாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பால் எடுத்துக்கோங்க. இந்த பாசுந்திக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது பால் வந்து கொஞ்சம் கொச்ச உடனே நான் வந்து இது மாதிரி சிம்மில் வச்சுருக்கேன். சிம்மில் வச்சோடனே இந்த ஏடு மாதிரி வருது பாருங்கள். இது வந்து ஒரு சைடாக நீங்கள் தள்ளி விட்டுட்டே வாங்க. சிம்மிலே இருக்கட்டும். பாருங்கள், அகெயின் வந்து அந்த ஏடு வந்து படிஞ்சிருக்கு. இதை வந்து இது மாதிரி ஃபுல்லாக இதோட மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சைடில் இல்லாமல் இந்த ஏடு இருந்துச்சுன்னா எல்லாத்தையுமே நீங்கள் இது மாதிரி எடுத்து விட்டுருங்க. ஏன்னா அந்த ஏடு வந்து இதில் மிக்ஸ் ஆகும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் அந்த ஏடெல்லாம் வந்து நீங்கள் அப்படியே அந்த கடாயில் ஒட்டுற மாதிரி விட்டுறாதீங்க. இந்த பாசுந்தி செய்யும் போது நீங்கள் வந்து நான்ஸ்டிக் தவா மாதிரி எடுத்துட்டிங்கன்னா, பேன் எடுத்துட்டிங்கன்னா அந்த ஏடு இது மாதிரி எடுக்க ஈஸியாக இருக்கும். பால் வந்து 50% வந்து நல்லா கொஞ்சம் சுண்டி வந்திருக்கு. இப்போ இதில் வந்து நான் எவ்வளோ இனிப்பு வேணுமோ அந்தளவுக்கு நான் சர்க்கரை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட நான் வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் நட்ஸும் ஆட் பண்ணிக்க போகிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாதாம், பிஸ்தா, முந்திரி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் வந்து இதை அடிக்கடி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். இந்த ஏடெல்லாம் வந்து ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் தங்காமல் எல்லாத்தையும் நல்லா இதிலே மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் வந்து இது மாதிரி கொஞ்சமாக வந்து குங்குமப்பூ வந்து எடுத்திருக்கேன். இதில் வந்து நீங்கள் ஹாட் வாட்டர் வந்து கொஞ்சமாக வந்து ஊற்றிக்கோங்க. இது எதுக்குன்னா, இந்த குங்குமப்பூவில் வந்து நல்லா கொஞ்சம் நேரம் ஆனோன்னா நல்லா வந்து கலர் கொடுக்கும். அந்த பாசுந்திக்கு வந்து உங்களுக்கு நல்ல சூப்பரான அந்த எல்லோ ஷேட் கலர் வந்து கொடுக்கும். இது குங்குமப்பூ வந்து நீங்கள் டைரெக்டாக வந்து பாலில் வந்து ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணாலுமே வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு கலர் வராது. ஆனால் நீங்கள் இது மாதிரி சுடத்தண்டை ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல கலர் கொடுக்கும். பாருங்கள், இது மாதிரி ஓரத்தில் படிச்சிருக்கு அந்த ஏடெல்லாம் வந்து எடுத்து விட்டுட்டே இருங்க. இப்போ இது கூட நம்ம வச்சுருக்க இந்த குங்குமப்பூ வந்து ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம குங்குமப்பூ ஆட் பண்ணதுக்கப்புறமா கலரே வந்து எல்லளவுக்கு அந்த எல்லோ ஷேடு வந்து அழகாக வந்திருக்கு பாருங்கள். இன்னும் ஒரு 10 மினிட்ஸில் பார்த்திங்கன்னா இன்னும் வந்து கொஞ்சம் நல்லா வந்து சுண்டி வந்துடும். பாருங்கள், நல்லா வந்து திக்காக வந்துருச்சு. பாருங்கள், பார்த்தாலே வந்து அந்த கொஞ்சம் திக்னஸ் வந்து நல்லா தெரியுது பாருங்கள். நம்ம இதை நல்லா ஆற விட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது இன்னும் நல்லா வந்து நம்மளுக்கு திக்காக கிடைக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறமா இது ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கப்புறம் நான் ஒரு 8 ஹவர்ஸ் வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கணும். வச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு நான் காமிக்கிறேன். பாருங்கள், நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து வச்சுருக்கேன். எந்த அளவுக்கு திக்காக வந்திருக்கு பாருங்கள். இதில் ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம நல்லா சில் பண்ணி சாப்பிடும்போது தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், ரொம்ப சூப்பரான பாசுந்தி ஸ்வீட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது செய்கிறதுக்கு வேணால் பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஹவர் கேட்ட ஆகும். ஆனால் இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்.
இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.